அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ இதுவரைக்கும் நீங்க பணம் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, இல்ல நான் இன்னும் விண்ணப்பிக்கவே இல்ல, அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான அண்ட் முக்கியமான ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. இத பத்தின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன தான் இந்த வீடியோல குடுத்திருக்கேன். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. குறிப்பா மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் குடுப்பாங்க? யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க? இதுக்கு வயது வரம்பு என்ன இருக்கு? குடும்ப வருமானம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதும், அதாவது வருமான சான்றிதழ்ல எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப வருமானம் புதுசா விண்ணப்பிக்கிறவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதும், நீங்க ஏற்கனவே ரூ. 1000 வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது ரூ. 2500 உங்களுக்கு குடுக்காம தகுதியற்றவர்னு சொல்லி நீக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க தகுதியானவங்க தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், உங்களோட வருமானம் எவ்வளவுக்கு இருக்கணும், நீங்க வச்சிருக்கக்கூடிய ரேஷன் அட்டை எந்த வகை ரேஷன் அட்டையா இருக்கணும், என்னென்ன ஆவணங்கள் வேணும், விண்ணப்பிக்கும் போது பொதுவா மக்கள் செய்யக்கூடிய தவறுனா என்னென்ன, அதனால தான் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கும் சரி, ஏற்கனவே விண்ணப்பிச்சு இன்னும் தொகை கிடைக்கல அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, விண்ணப்பிச்சிருக்கேன், எனக்கு மாதம் மாதம் ரூ. 1000 வருது, இப்போ உயர்த்தப்பட்ட 2500 தொகை வருமா வராதா அப்படி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். எல்லாத்த பற்றியும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் விட்டுங்க அப்படின்னா முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் குறிப்பாக முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அரசு அறிவிப்புகள், புதிய திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள், மக்களுக்காக முக்கியமாக வரக்கூடிய சலுகைகள், இலவசங்கள், டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக முதல்ல அப்டேட் ஆகிடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது குடும்பத்தோட குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய ஒரு நலத்திட்ட உதவித்தொகை அப்படிங்கிறது. இந்த திட்டத்துடைய நோக்கம் பெண்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும், குடும்ப செலவுக்கு ஓரளவு இது ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். பல பெண்கள் இந்த தொகையை குழந்தைகளோட கல்வி, மருத்துவ செலவு, மளிகை பொருள், மின்கட்டண செலவு, இது எல்லாத்துக்குமே, அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த திட்டத்தில் சேரணும் அப்படின்னா சில தகுதிகள் அப்படிங்கிறது இருக்குது. அதைத்தான் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்குமே தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மகளிர் உரிமை தொகை பெறுறதுக்கு தகுதி விதிமுறைகள் அப்படிங்கிறது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளில் நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறான எண்ணம் என்ன தெரியுமா? நம்ம கையில் ஒரு ரேஷன் கார்டு இருந்தால் போதும், உடனே நம்மளுக்கு சலுகைகள் எல்லாமே கிடச்சிடும். குறிப்பாக நம்மளுக்கு இந்த மாதம் வரக்கூடிய 2500 உயர்த்தப்பட்ட தொகை அப்படிங்கிறது கிடைச்சிரும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான். ஆனால் அது சரியே கிடையாது. இந்த திட்டத்தில் அரசு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ரூல்ஸையும் கொடுத்துருக்காங்க, தகுதிகள் அப்படிங்கிறது. முதல்ல விண்ணப்பிக்கிறவங்க குடும்பத்தோடைய பெண் குடும்ப தலைவராக இருக்கணும். அதாவது குடும்ப அட்டையில் குடும்ப தலைவராக அல்லது அந்த குடும்பத்தோடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வயது வரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வயது வரம்பு என்னென்னா 21 வயசுலேருந்து 60 வயதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் தான் இதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 21 வயசுக்கு கீழே இருந்தாலும் சரி, 60 வயசுக்கு மேலே இருந்தாலும் சரி, உயர்த்தப்பட்ட அதாவது மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இன்கேஸ் எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் தகுதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துடைய பொருளாதார நிலை பரிசீலிக்கப்படும். அரசுடைய தகுதி அளவுகோலின்படி, அதாவது பொருளாதார ரீதியாக நலிவடைஞ்ச குடும்பங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்க, அதே மாதிரி அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய குடும்பங்களுக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்றதுல முன்னுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது. ரேஷன் கார்டு விவரங்கள் அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப முக்கியமானது. குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய பெயர், முகவரி, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய விவரங்கள், இது எல்லாமே சரியாக இருக்கணும். ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஏரியாலேயே, அதாவது உங்களுடைய அலுவலகத்தில், தாலுகா ஆஃபீஸ்லேயோ இல்லை அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்திலுடைய அந்த அலுவலகத்திலேயோ, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையோ மாதத்தில் ஒரு டைம் இந்த ரேஷன் கார்டுக்கான முகாம் அப்படிங்கிறது போடுவாங்க. இப்போ ரீசெண்டாக அதிகமாகவே போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பம் வாங்குறதுக்கு, பெயர் சேர்க்கறது, நீக்கிறது, இதுக்காக போட்டுட்ருக்காங்க. அங்கே போய் இது வரைக்கும் யார் பேரும், இறந்தவங்க பேர் உங்கள் காலில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் உறுப்பினர்கள்
சொத்துக்களை வீட்டில் இருக்கவங்க பேரே உங்கள் கார்டில் இல்லை அப்படின்னாலும் சரி, எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரம் சரியாக இணைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா உதவித்தொகை நேரடியாக வங்கி கணக்குக்கு தான் அனுப்பப்படும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி சில குறிப்பிட்ட தகுதி நீக்க விதிமுறைகளும் இருக்கலாம். அதாவது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரசு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய வருமான வரம்பை மீறினவங்களாக இருந்தால், குறிப்பிட்ட வகை வருமான வரி செலுத்துகிறவங்களாக இருந்தால், நீங்கள் மாதம் மாதம் ஜிஎஸ்டி செலுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அரசு வெளியிட்ட பிற தகுதி நீக்க நிபந்தனைகளுக்கு வர்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த திட்டத்தில் நீங்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி நீக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எல்லாம் ரொம்ப சரியாக வச்சுக்கிறது அவசியம் சொன்னேன் இல்லையா? ஆதார் அட்டை அப்படிங்கிறது உங்கள் வங்கி கணக்கில் இணைச்சிருக்கிறது அதை விட ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ இருக்கிற நடைமுறையில் நாடு முழுவதுமே ஆதார் அட்டை, வங்கி கணக்கு எல்லாம் இணைச்சிருக்கணும். அதுலேயும் இகேஒய்சின்னு சொல்லக்கூடிய கைரேகை சரிபார்ப்பு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது மூலிமா நல்ல ரேஷன் கார்டு, அதாவது உண்மையாகவே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களை கண்டறிகிற நோக்கிலையும் எல்லாருக்குமே ரேஷன் பொருட்கள் போகணும், தகுதியான நபர்களுக்கு போகணும், போலியான ரேஷன் கார்டுகளை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் எல்லாமே இகேஒய்சி அப்படின்ற பேசிக்கில் கொண்டு வராங்க. வங்கி கணக்குலையுமே அப்படி தான். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு சிலிண்டரில் கூட அந்த மாதிரி சேஞ்ச் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. வர ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இகேஒய்சி அப்படிங்கிறது உங்களுடைய, நீங்கள் எந்த சிலிண்டர் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் வாங்கக்கூடிய பாரத் சிலிண்டர் வாங்குறீங்கன்னா பாரத் ஆஃபீஸ் இருக்கும்ல, அங்கே போய் நீங்கள் இந்த கைரேகை சரி பண்ணணும். இல்லைனா ஆன்லைன்லேயே பண்ண தெரியும் உங்களுக்கு அப்படின்னா ஆன்லைனில் கூட நீங்கள் இதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் பண்ணிக்கலாம். சிம்பிளாக புரியும்படி சொல்லணுன்னா, ஆதார் அட்டை அப்படிங்கிறது வங்கி கணக்கோட கட்டாயம் இணைச்சிருக்கணும். நீங்கள் நிறைய வங்கி கணக்கு வச்சுருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு வங்கி கணக்கில் நீங்கள் அடிக்கடி பண பரிவர்த்தனை பண்ணுவீங்களா, அடிக்கடி காசு போடுறது எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்கள, அந்த வங்கி கணக்கில் கட்டாயம் ஆதார் ஐடி இணைச்சிருங்க. அதே மாதிரி மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்களோட வங்கி கணக்கில் மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா வங்கி கணக்கு பிளாக் பண்ணிவிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் மாதம் மாதம் நீங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலியமாக சில அமௌண்ட் வாங்கணும், அதாவது மாதம் மாதம் நான் அமௌண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நம்ம இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணம் என்ன, ஒவ்வொரு ஆவணமும் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். இனிமே இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க அல்லது ஏற்கனவே உதவித்தொகை பெற்று வர்றவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பலருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கிறது ஆவணங்களில் இருக்கக்கூடிய சின்ன தவறாக தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஆவணத்தையும் சரியாக நீங்கள் சரி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபஸ்ட் ஆவணங்கிறது குடும்ப அட்டை. குடும்ப அட்டையில் என்னடா நான் போய் சரி பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தில் ரேஷன் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரேஷன் கார்டு மூலியமாக தான் உங்களுக்கு எல்லாமே, உங்களுடைய அடையாளமே இருக்கும். உங்கள் வீட்டோட முகவரி, உங்களோட பேர், குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, இதை பற்றின விவரங்கள் எல்லாமே அதில் சரியாக இருக்கிறது அவசியம். குறிப்பாக குடும்ப தலைவரின் விவரங்கள் தவறு இல்லாமல் இருக்கணும். அதுவும் உங்களோட நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். உங்களுடைய நேம் ஸ்பேஸ் விட்டு இருக்கும், 2 பேராக இருக்குன்னா இடையில கேப் விட்டு தான் இருக்குன்னா கேப் விட்டு இருக்கான்னு பாருங்கள். கேப் விட்டு இல்லைன்னா கூட அது ஒரு குறையாக நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே நிராகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது திருத்தம் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ்க்கு போங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கூட போங்க. அங்கே இதுக்குன்னு தனியாக உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அப்படின்றது போட்டிருப்பாங்க. அது மூலியமாக நீங்கள் புதுப்பிச்சுக்கலாம். 2வது ஆதார் அட்டை. விண்ணப்பிக்கக்கூடிய பெண்ணுடைய ஆதார் அட்டை ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் பெயர், பிறந்த தேதி, முகவரி இது எல்லாம் உங்கள் ரேஷன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். குறிப்பாக ஆதார் எண்ணோட மொபைல் எண் இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த இணைக்கப்பட்ட மொபைல் எண் உங்கள் கையில் இருக்கணும். அதில் தான் ஓடிபி சேவை எல்லாம் வரும். அது உங்களுக்கு கட்டாயம் எந்த ஒரு ஆவணம் நீங்கள் சரி பார்க்கணும் அப்படின்னாலும் தேவைப்படக்கூடியதாக இருக்கும். 3வது ஆவணம் வங்கி கணக்கு. உதவித்தொகை நேரடியாக வங்கி கணக்குக்கு தான் வரும். உங்களுடைய பேரில் செயல்பாட்டில் வங்கி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. மினிமம் பேலன்ஸில் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. வங்கி கணக்கோட ஆதார் எண்ணையும் இணைச்சிக்கோங்க. 4வது ஆவணம்ங்கிறது மொபைல் எண் தான். தொடர்புக்கான மொபைல் எண் அப்படிங்கிறது சரியான ஆக்டிவ் நிலையில் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணி ஆக்டிவில் வச்சுக்கோங்க. 5வதுன்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அல்லது உங்களுடைய குடும்ப விவரங்கள் அப்படிங்கிறது. இது 2மே கேட்பாங்க. வருமானங்கிறது ஒரு வருஷத்துக்கு 78,000க்கு குறைவாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே உங்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நான் சொன்ன ஆவணங்கள் எல்லாமே உண்மையான நிலையில் இருக்கா அப்படின்றத சரி பார்த்துக்கோங்க. ஆனால்
நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ஆவணங்களில் இருக்கக்கூடிய பெயர் ஒரு இடத்துல ஒரு விதமாகவும் மற்றொரு இடத்துல வேறொரு விதமாகவும் இருந்துச்சுன்னா விண்ணப்பம் தாமதமாகிறதுக்கோ இல்லை நிராகரிக்கப்படுறதுக்கோ அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். ஆதார் ஐடியில் அண்ட் உங்களுடைய ரேஷன் கார்டில் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அனைத்து ஆவணங்களையும் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பிறந்த டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்லேயும் சரி இல்லை முகவரி இது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டோர் நம்பர்லேருந்து எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத சரி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஆவணங்கள் தேவை எப்படி விண்ணப்பிக்கணும்னா தெரிஞ்சிச்சு. மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன, ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கீங்க தொகை வரலை அப்படின்னா என்ன செய்யணும், அதை பற்றின விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ பல பெண்கள் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா, நாங்கள் விண்ணப்பித்தோம் ஆனால் இன்னும் எங்களுக்கு உதவித்தொகை வரலை, இதுக்கு என்ன தான் காரணம், என்ன தான் செய்யணும்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் விரிவாக இருக்குது. வீடியோவை இன்னும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உதவித்தொகை வரல அப்படின்னா பதட்டப்படாதீங்க. அதுக்கான காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது காரணம் விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட தகவலில் ஏதாவது பிழை இருக்கான்னு பாருங்கள். உதாரணமாக ஆதார் எண் தவறாக கொடுத்துருக்கலாம், வங்கி எண் ஒரு எண் மாறுச்சுன்னா கூட உங்களுக்கு தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப அட்டையோடைய எண்ணும் அதே தான். இது எல்லாமே சரியாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுடைய குடும்ப அட்டை இது இந்த ஆதார் எண் கணக்கு எண் வங்கி கணக்கு எண் இதில் ஏதாவது ஒன்று முரண்பட்டால் கூட விண்ணப்பம் நிலுவையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஆவண சரிபார்ப்பு இன்னும் முடிவடையாமல் இருக்கலாம். அதிகாரிகள் அனைத்து விண்ணப்பங்களையும் கட்டம் கட்டமாக தான், அதாவது ஒரு குறிப்பிட்ட பட்டியல் வாரியாக தான் ஆய்வு செய்வாங்க. அதனால் சிலருக்கு உதவித்தொகை வர்றதில் தாமதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மூணாவது வங்கி கணக்கு தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வங்கி கணக்கு செயல்பாட்டில் இருக்கான்னு பாருங்கள். குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னல, குறிப்பாக திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, ஆதார் ஐடி கட்டாயம் உங்கள் வங்கி கணக்கோடு இணைச்சிருக்கணும். நீங்கள் 2-3 வங்கி கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எந்த வங்கி கணக்கில் ஆதார் ஐடி இணைச்சிருக்கோ அந்த வங்கி கணக்கை தான் நீங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு செராக்ஸ் காப்பியாக கொடுக்கணும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது வங்கி கணக்கு ஆதார் ஐடி இணைக்காத வங்கி கணக்கை கொடுத்தீங்கனாலும் காசு ஏறாது. இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. மினிமம் பேலன்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே சரியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி ரேஷன் கார்டில் குடும்ப விவரங்கள் மாற்றப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதையும் அதிகாரிகள் சரிபார்க்க நேரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல உங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு இது எல்லாத்தையும் சரி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய இ-சேவை மையம், தாலுகா அலுவலகம் இல்லைனா சம்மந்தப்பட்ட அரசு அலுவலகத்துக்கு அணுகி விண்ணப்பத்தோடைய தற்போதைய நிலையை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி போய் நீங்கள் கேட்குறப்ப கூடுதல் ஆவணம் ஏதாவது தேவைன்னு ஏதாவது அதிகாரிகள் சொன்னாங்கன்னா அதையுமே நீங்கள் தயாராக கையிலே எடுத்துகிட்டு போயிடுங்க. இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது அவசியம். சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வதந்திகளை நம்பி யாரிடமும் பணம் கொடுத்து விண்ணப்பிக்காதீங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் விண்ணப்பிக்கிறாங்க. அரசு அதிகாரப்பூர்வ நடைமுறைகளை மட்டுமே பின்பற்றுங்க. அடுத்த பகுதியில், அதாவது இது வரைக்குமே நம்ம எப்படி பின்பற்றணும், வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக மக்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி அண்ட் அதுக்கான விளக்கத்தை தான் இனிமே பார்க்க போகிறோம். எல்லா மக்கள்கிட்டையும் வரக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா, எனக்கு ரேஷன் கார்டு இருக்குது, எனக்கு கண்டிப்பாக 1000 ரூபா கிடச்சிடும். இதுக்கு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு மட்டும் இருந்தால் போதாது, அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து தகுதி விதிமுறைகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும். குறிப்பாக விண்ணப்பம் சரியாக நீங்கள் சரிபார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் தகுதியானவங்களா அப்படின்றத நீங்கள் பூர்த்தி செய்யப்படுவீங்க. குறிப்பாக உங்களுடைய ரேஷன் கார்டு குறிப்பிட்ட வகையில் இருக்கணும். NPHH, PHH, AAY இந்த மாதிரியான 3 வகை ரேஷன் அட்டைக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது அந்தியோதயா அன்ன யோஜனான்னு சொல்லக்கூடிய மத்திய அரசால் வழங்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கான அந்த ரேஷன் வகை அட்டை அப்படிங்கிறது. இதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் 2500 ரூபா கொடுக்கறதுக்கு. அடுத்த கேள்வினா, நான் ஏற்கனவே விண்ணப்பிச்சிட்டேன், இன்னும் தொகை தான் வரல, மீண்டும் விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ஏன்னா இன்னும் 2500 ரூபா உயர்த்தப்பட்ட தொகை வரல இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். ஏற்கனவே விண்ணப்பம் செஞ்சு அது பரிசீலனையில் இருந்துச்சுன்னா மீண்டும் புதிய விண்ணப்பம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு, அதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போய் அந்த விண்ணப்பம் எந்த நிலமையில் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுவே இந்த தாவேகா அரசு ஆட்சி அமைச்சிருச்சு, இன்னும் நான் விண்ணப்பிக்கலை ஆனால் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கேன், போன ஆட்சியில் நான் விண்ணப்பிச்சு கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்சியில் அகைன் நீங்கள் ஒரு விண்ணப்பம் அப்படிங்கிறது கொடுக்கணும். அங்கே அது எங்கே கொடுக்கணுன்னா தாலுக்கா ஆஃபீஸில் போய் கொடுங்க. அடுத்த கேள்வி வங்கி கணக்கை மாற்றினா என்ன செய்யணும், அதாவது வங்கி கணக்கு நீங்கள் வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்க மாற்றுனீங்க அப்படின்னா, அந்த விவரம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்து புதிய கணக்கு விவரங்களை பதிவு செய்யணும். இல்லை அப்படின்னா பழைய கணக்குக்கு தான் இந்த மாதம் உயர்த்தப்பட்ட தொகையாக இருக்கட்டும், இல்லை 1000 ரூபாயாக இருக்கட்டும் போகும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே ஒரு வங்கி கணக்கு கொடுக்குறீங்கன்னா அதை கடைசி வரைக்கும் சேஞ்ச் பண்ணாதீங்க. எந்த ஒரு வங்கி கணக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வங்கி கணக்கு நீங்கள் அடிக்கடி ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி, அதாவது ஜிபே, ஃபோன்பேயில் பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை தான் கொடுக்கணும். குறிப்பாக அது கூட ஆதார் ஐடி இணைச்சிருக்கணும். இதை அடிக்கடி நான் சொல்லுவேங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விங்கிறது, வீட்டு முகவரி மாறிடுச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரேஷன் கார்டு அண்ட் ஆதார் அட்டையில் முகவரி மாற்றம் இருந்தால் முதல்ல அந்த ஆவணங்களை புதுப்பித்து கொள்ளணும். அதாவது ரேஷன் கார்டு அண்ட் உங்களோட ஆதார் ஐடியில் முகவரியை மாற்றணும். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மாற்றிக்கோங்க. அடுத்த கேள்விங்கிறது, யாராவது பணம் கொடுத்தா உடனே உரிமை தொகை வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கட்டாயம் இல்லைங்க. இது மாதிரியான வாக்குறுதிகளை நம்பி யார்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இது முழுக்க அப்ளை பண்ணுறதுக்கும் ஃப்ரீ தான். ஆனால் யார் நினச்சாலுமே இது வேகமாக நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னா கிடையாது. இதில் நிர்ணயிக்கப்பட்ட அந்த அதிகாரிகள் உங்களை தகுதி வரம்புக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா தான் அதில் உங்களை எடுத்துப்பாங்க. அதாவது மாதம் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு உங்களை சேர்த்துப்பாங்க. இல்லைன்னா இல்லை. ஏன்னா இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. வேஸ்ட்டாக ஏமாறாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அரசு அவ்வப்போது திட்டம், விதிமுறைகள், தகுதிகள், நடைமுறைகளின் மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே அறிவிக்கலாம். அதனால் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய உறுதிப்படுத்தாத எந்த ஒரு செய்தியுமே நம்பாதீங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் மகளிர் உரிமை தொகை, தகுதி, தேவையான ஆவணம், விண்ணப்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல் அண்ட் பொதுவாக ஏற்படக்கூடிய சந்தேகம் இது எல்லாத்தையும் பார்த்தோம். இனி வரும் தகவலில் முக்கியமான விஷயங்கள் சிலவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மகளிர் உரிமை தொகை பெறுறதுக்கு முதல்ல அரசு நிர்ணயிக்கப்பட்ட தகுதி நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்திருக்கணும். குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை, குடும்ப அட்டையோட விவரம், பிற தகுதிகள் இது எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தருவாங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி கணக்கு, மொபைல் எண் இது 3 சரியாக வச்சுக்கோங்க. பிழை இருந்தால் இப்போவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. விண்ணப்பம் செஞ்சு உதவித்தொகை வரல அப்படின்னா பதட்டப்படாதீங்க. நீங்கள் எந்த ஆஃபீஸில் போய் விண்ணப்பிச்சிங்களோ அந்த ஆஃபீஸில் இப்போ உங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்குன்னு போய் சரி பார்த்துக்கோங்க. அது நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக திரும்பவும் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அரசு எந்த ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டாலும் புதிய தகுதி விதிமுறைகள் அண்ட் அதுக்கான கூடுதல் வழிகாட்டுதல்களையும் அறிவிக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தான் வயது வரம்பு 21 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த வரம்பு அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க பணபலம் படைச்சவங்களாக இருக்கக்கூடாது. ஒரு ரேஷன் கார்ட்லேயே, அதாவது ஒரு நபருடைய பேர் 2 ரேஷன் கார்டில் இருக்கக்கூடாது. இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. அரசு அதிகாரியாவோ இல்லை வேறு ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட செயல்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. இதுதான் மகளிர் உரிமை தொகை பற்றின A to Z டீட்டெயில். ஆகஸ்ட் 5ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 5, 2026 பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. மகளிர் உரிமை தொகைக்கான காசு ஒதுக்கிட்டாங்க, அதாவது நிதி ஒதுக்கிட்டாங்க. ஆனால் எப்போ அறிவிக்கப்படும், எப்போ ஜியோ பாஸ் ஆகும், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இதை பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான உடனே நம்ம சேனல்லே யாரெல்லாம் தகுதியானவங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், விண்ணப்பித்து நிராகரிச்சிச்சுன்னா இன்னும் நீங்கள் என்ன பண்ணணும், இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தர்றேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நிறைய ஃப்ரீ ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசாலும் மாநில அரசாலும் தரப்படுது. அதை பற்றின எல்லா விஷயமுமே நம்ம சேனலில் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். மறக்காமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் அமைஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.